வெல்கம் டு மை சேனல் கேரியர் கேட்டலிஸ்ட். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஒரு அருமையான பதிவு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா நம்ம பார்க்க போகிறது சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நிறைய பேருக்கு சிஏ படிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கும், ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்கும், எஸ்பெஷலி ஃபீமேல் ஸ்டூடெண்ட். அதே நேரத்தில் உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்களுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில். ஸோ வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே நேரம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். CNIR, a chartered accountant, is a highly qualified professional expert service in auditing, taxation, financial reporting and business advisory, ensuring compliance with laws and regulations. இதே நம்ம தமிழில் சொல்கிறோம் அப்படின்னாக்க சர்டிஃபைட் அக்கௌண்டன்ட் என்பது நிதி மற்றும் கணக்கீட்டு துறையில் நிபுணர் ஆவார். எங்கே பண்ணுவாங்க அப்படின்னா, இவர்கள் ஆடிட்டிங், வரி விதிப்பு, நிதி அறிக்கை, வரி ஆலோசனை போன்ற சேவைகளில் நிபுணத்துவம் பெற்றவர்கள். சரியா? எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, எக்ஸாம் வருஷத்துக்கு 2 முறை. ஒன்று மே, இன்னொன்று நவம்பர் யூஸ்வலாக. சரியா? எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? யூஸ்வலாக பொதுவாக சிஏவோட எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதணும், தென் இன்டர்மீடியட் எக்ஸாம் எழுதணும், தென் ஃபைனல் எக்ஸாம். சரி, இப்போது என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 12th ஸ்டாண்டர்ட் இல்லை யூஜி பிஜி பண்ணியிருந்தாலும் ஓகே தான். சரியா? மினிமம் குவாலிஃபிகேஷன் 12th ஸ்டாண்டர்ட் இருந்தால் போதும், நீங்கள் கிராஜுவேஷன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சரியா? நான் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்டுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் எக்ஸாம் கண்டிப்பாக எழுதி ஆகணும், இன்டர்மீடியட் எக்ஸாம், தென் ஃபைனல் எக்ஸாம். சரியா? இன்கேஸ் நான் கிராஜுவேஷன் முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுத தேவையே கிடையாது, டேரெக்டாக இன்டர்மீடியட் போயிட்டு அட்டன் பண்ணி பாஸ் பண்ணிவிட்டு தென் ஃபைனல் எக்ஸாம் போகணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜையும் நீங்கள் கடந்து போனால் மட்டும்தான் ஃபைனல் எக்ஸாம் போக முடியும். ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனில் பாஸ் பண்ணணும், அடுத்தது ஃபவுண்டேஷனில் பாஸ் பண்ணி திரும்ப ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இன்டர்மீடியட் எக்ஸாமுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், தென் அதில் பாஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் எக்ஸாமுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதுதான் இப்படி தான் போகணும். சரியா? நான் சொன்ன மாதிரி எலிஜிபிலிட்டி மினிமம் 12th ஸ்டாண்டர்ட். சரியா? தென் மினிமம் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் காமர்ஸ் கிராஜுவேட்டாக இருந்தால் 55% மார்க்ஸ் எடுத்திருந்தால் போதும். சரியா? தென் நீங்கள் நான் காமர்ஸ் கிராஜுவேட்ஸ் அப்படின்னா நீங்கள் 60% வந்து நீங்கள் மார்க் எடுத்துருக்கணும் சிஏ ஃபார் எக்ஸாம் சிஏ ஜாயின் பண்ணுறதுக்கு. சரியா? தென் ஸ்கில்ஸ் என்ன தேவைப்படும் அப்படின்னா, யூஸ்வலாக சிஏங்கிறது உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாகவே அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? பேசிக் அக்கௌண்டிங் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் டேலி படிச்சிருந்தாலும் ஓகே தான். சரியா? அடிப்படை கணக்கியல் அறிவு, தென் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ், கணித திறன்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். சரியா? தென் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி கண்டிப்பாக இருக்கணும். அதாவது தமிழில் சொல்ல போனால் கணித திறமை, தென் அனாலிட்டிக்கல் திங்கிங், பகுப்பாய்வு சிந்தனை. சரியா? தென் டைம் மேனேஜ்மெண்ட், நேர மேலாண்மை, தென் ரீடிங் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன், வாசிப்பு மற்றும் புரிதல், தென் கம்யூனிகேஷன் ஸ்கில், தொடர்பு திறன்கள். நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பாக தேவை. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. நான் சிஏ கோர்ஸ்க்கு எங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஐசிஐஏயோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் லிங்க் கொடுத்துருங்க. ஜஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணுறதுக்கு நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு, ஆதார் கார்டு நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் அண்ட் ஃபைனலி மொபைல் வெரிஃபிகேஷன். சரி, இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணி ஃபீஸ் பே பண்ணணும். ஃபீஸ் எவ்வளோ வருதுன்னா, இனிஷியல் பேமெண்ட் 9,000 rupees ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் அடிஷ்னல் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1,900 rupees வாங்குவாங்க. ஸோ டோட்டலாக அரௌண்ட் 10,900 to 11,000 இந்த இதுக்குள்ளே தான் வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஐசிஐஏ ரிஜினல் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ஹார்ட் காப்பீஸ், அதாவது புக்ஸ் வந்து உங்களோட வீட்டோட அட்ரஸ்க்கு டெலிவரி ஆகிடும். இல்லை நான் வந்து எனக்கு சாஃப்ட் காப்பி இருந்தாலும் ஓகே அப்படி போதும் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் சாஃப்ட் காப்பீஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன கோர்ஸ், ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னால் ஃபவுண்டேஷன் கோர்ஸ், இன்டர்மீடியட் அதுக்கான புக்ஸை நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரிஜினல் ஆஃபீஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு ரிஜினல் ஆஃபீஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தென் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும்? நான் சொன்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் ஃபார் ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் 3 எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியுமே உங்களுக்கு ஒரு 5 to 6 மாதம் டைம் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் படிச்சுக்கலாம். யூஸ்வலி இப்போ ஜனவரி 1 2024 நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா, அரௌண்ட் மே ஆர் ஜூனில் எக்ஸாம் எழுதுறீங்க. ரிசல்ட் ஆஃப்டர் 2 months ஃப்ரம் த எக்ஸாம். சரியா? ஒரு ஜூலை ஆகஸ்ட்டில் உங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட்ஸ் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல். ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ப்ரிப்பரேஷனுக்கான புக்ஸ் வாங்கணும். புக்ஸை வாங்கி படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் ரிசல்ட். ஒவ்வொரு எக்ஸாம்லேயும்
எத்தனை பேப்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் எக்ஸாமில் 4 பேப்பர்ஸ் இருக்கும், இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் எக்ஸாமில் 8 பேப்பர்ஸ் இருக்கும். சரியா? இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதாவது டாக்குமெண்ட் லிங்க்கு. அந்த டாக்குமெண்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, அதில் வந்து நீங்கள் கொஷின் டைப்ஸ், என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் எப்படி வரும், அது வந்து எம்சிக்யூ கொஷினா இல்லை சப்ஜெக்டிவ் கொஷின்ஸா, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒரு பேப்பர்ஸ்லேயும் வந்து எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும், எவ்வளோ மார்க்ஸ் வந்து டோட்டல் மார்க்ஸு, என்னென்ன சப்ஜெக்ட்டு, அந்த எக்ஸாமோட டூரேஷன் எப்படி, ஸோ எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே ஒரே விஷயமா ஒரே டாக்குமெண்ட்டில் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கான ரெக்கமெண்டட் புக்ஸ் அண்ட் ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி லிஸ்ட்டையும் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க. ஸோ எல்லாத்தையுமே செக் பண்ணி தரவு பண்ணிக்கோங்க. சரியா? தென் ஓவரால் டைம், இப்போ நான் வந்து சிஏ கம்ப்ளீட் பண்ணணுன்னா எத்தனை வருஷம் ஆகும், அதாவது இயர்ஸ் ஆஃப் ஸ்டடி டோட்டலாக வந்து 4.5 இயர்ஸ் ஆகும். சரியா? 4.5 இயர்ஸ் to 5 இயர்ஸ் இன்க்ளூடிங் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங். ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னா ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைனிங் இந்த கோர்ஸ் முடிக்கும் போதே அது நடக்கும். சரியா? ஸோ டோட்டலாக வந்து 5 இயர்ஸ் வந்து சிஏ முடிக்கிறதுக்கு தேவையான நேரம். சரியா? தென் இதில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்னென்னா, இந்தியாவிலே ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம் வந்து சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இதோட பாசிங் ரேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிஏ ஃபவுண்டேஷனில் ஒரு 100 பேர் எழுதுகிறாங்க அப்படின்னா அரௌண்ட் 25 to 30 பீப்புள் தான் வந்து சிஏ ஃபவுண்டேஷனில் பாஸ் பண்ணுறாங்க. சரியா? தென் சிஏ இன்டர்மீடியேட்டோட பாசிங் ரேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 100 பேர் எழுதுகிறாங்க அப்படின்னா அதுலேயும் 10 to 15 பீப்புள் தான் வந்து பாஸ் பண்ணுறாங்க. தென் ஃபைனல் எக்ஸாமோட பாசிங் ரேட் பார்த்தீங்கன்னா 5 to 10%. 100ல் 5 இல்லை 10 பேர் தான் வந்து இதில் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு எக்ஸாம். ஸோ கண்டிப்பாக வந்து கரெக்டான முறையில் நம்ம சொல்கிற மாதிரி நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ரெக்கமெண்டட் புக்ஸ்லாம் படித்து நம்ம தரவானோன்னா நம்மளால் எல்லாத்தையும் பாஸ் பண்ண முடியும். தென் அட்வான்டேஜ் என்ன, இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு லக்ஸூரியஸ் ஜாப்னு கூட சொல்லலாம். இதோட சேலரி, ஆனுவல் சேலரி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் ஸ்டார்டிங் சேலரியே வந்து பெர் ஆனமுக்கு 6 lakhs, இன்றைக்கி தேதியில் 6 lakhs to அரௌண்ட் மேக்ஸிமம் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 15 lakhs வரைக்கும் வாங்குறாங்க. ஸோ இவ்வளோ லக்ஸரி இருக்கும்போது கண்டிப்பாக இதுக்கான படிப்பு முறையும் அதற்கான தேர்வுகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னா, பயிற்சியும் முயற்சியும் வந்து ரொம்பவுமே முக்கியம் சிஏ எக்ஸாம் எழுதுறதுக்கு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.